நண்பர்களே, நிறைய பேர் சொல்றீங்க நாங்க காலையில எந்திரிச்சு பார்த்தோம், நாங்களும் உட்காந்து கோல் எழுதினோம், புக்கெல்லாம் படிச்சோம். ஆனா கடந்த ஒரு 10 நாளா பண்றோம், ஒன்னும் மாற்றத்தையே காணோம். இந்த மாதிரி ஒரு மாசமா பண்றோம், ஒரு மாற்றத்தையும் காணோம். இந்த மாதிரிலாம் மனிதனுடைய மனம் என்ன பண்ணும், நம்ம ஏதாவது செஞ்சா உடனே ரிசல்ட் வேணும், நாளைக்கே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இப்ப நம்ம பிறந்த உடனே பெரிய ஆள் ஆக முடியாது, வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும். குழந்தை வேணும்னா ஒரு 10 மாசம் டைம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி லைஃப்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி, நமக்கு வந்து ஒரு பொறுமை வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வாங்கிற மாதிரி பொறுமை வேணும். ஸோ பிரச்சனை எங்க இருக்குன்னா, நீங்க ஒரு வில் பவர்ல விடிகாலம் எந்திரிச்சு அந்த அடிப்படையான விஷயங்கள், நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் 2-3 பண்ணிவிட்டு ஒன்று நாளைக்கே யாராவது வருவாங்கன்னு பார்த்தேன், யாரையும் காணோம். நாளைக்கே என் பிஸ்னஸ் ஆயிருன்னு பார்த்தேன், காணோம். இந்த மாதிரிலாம் நம்ம மைண்ட்ல வந்துட்டு தோணும். ஸோ அது வந்து பண்ணாதீங்க. ரிசல்ட் எதிர்பார்க்காம அன்கண்டிஷனலா நம்ம வந்து அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கணும். அது வந்து ஒரு கூட்டு விளைவு, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல உங்க டிசிப்ளின் அக்குமுலேஷன் ஆகி, உங்க ஹேபிட் அக்குமுலேஷன் ஆகி, கடவுள் பார்ப்பாரு, யூனிவர்ஸ் பார்ப்பாரு, உங்க சிந்தனைகள்லாம் ஒருமுகப்படுத்தி பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் வந்துட்டு முன்ன பின்னா வரும். ஆனா 100% பலன் வரும், அது நம்பணும் நீங்க. இப்போ நான் எங்ககிட்ட இருக்கிறவங்கள நிறைய பேர் நான் இந்த மாதிரிலாம் கரெக்ஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. நம்மள நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. மினி பஸ் மாதிரி நிறுத்தி ஓட்டிட்டு இருந்தா என்னைக்கு போய் சேர்றது? ஸோ நம்ம வந்துட்டு அந்த ப்ராசஸ்ல அட்லீஸ்ட் மெதுவாவது நடக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் தூரமாவது போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த அம்மாவுக்கு இப்போ நல்ல ரிசல்ட் வருது, நிறைய கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, கிளைண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ புதுசாக சென்டர் ஓப்பன் பண்ண போறாங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. இது அவங்க வந்து ஏத்துக்கிட்டு பண்றதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. இப்போ 4 வருஷம் வீணா போச்சா? ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், இது ஆழமா நம்புங்க. உழைப்பு போடுறீங்களா, ஒழுக்கம் இருக்கா, தியாகம் பண்றீங்களா, டெய்லி பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, மீதி எல்லாம் வந்து கடவுள் பார்த்துக்குவாரு. நமக்கு யூனிவர்ஸ் வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கும், நம்புங்க.